பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்பீக் வித் ஜீசஸ் சேனல் மூலமாக வரக்கூடிய செய்தியை கேட்கிற உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் அன்பும் பெருக கடவது. இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக பேசுகிறார். அந்த வசனம் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இயேசு என்றாலே இரட்சகர் என்று அர்த்தம். தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் தம்முடைய ஜனங்கள் பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போகிறார்களே என்று எண்ணி அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தார். இயேசு என்ற பெயரிலே அவதரித்தார். வசனம் சொல்கிறது, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவத்திலே பிறக்கும். ஆகவே இந்த பாவத்தில் இருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும், இரட்சிக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுவை விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், என்னை இரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களை இரட்சிப்பதற்கு அவர் ஆவலுள்ள அன்பு தகப்பனாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசித்து செய்ய வேண்டும். நான் பாவியெல்லாம் இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீர்களானால் நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க பாவி இல்லைன்னா அவர் உலகத்துல வந்து பிறக்கவே தேவையில்லையே. அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் பாவி என்று, நான் பாவி என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய்யனாயிருக்கிறோம். ஆகவே மனம் திரும்பி நான் ஒரு பாவி என்று யோசித்து, இயேசுவே உங்களுடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும் என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு போகவே முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மரணத்துக்கு பிறகு 2 இடத்திற்கு போக வேண்டும் மனிதன். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம், அதாவது பாதாளம். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ரட்சிப்பு கட்டாயம் பெற்றிருக்கிறேன். எனக்கு நரகமே போதும் என்றால் ரட்சிக்கப்பட தேவையே இல்லை. முடிவு உங்கள் கையில். பாரம்பரியத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வருடங்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நெவர். இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை என்றால் நீ பரலோகம் போக முடியாது. பேசிக்கொண்டிருக்கலாம் அந்த பூமியில வாழும் பொழுது, நான் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன். ஒன்றும் பலிக்காது. இந்த வேத வசனமே நியாயந்திருக்கும். இந்த வசனமே நியாயந்திருக்கும் மனிதர்கள். ஆகவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் மனம் திரும்பி உடனே, ஆண்டவரே நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், உங்க இரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என்னை இரட்சியும் என்று கதறும் பொழுது, அவரை விசுவாசித்து கூப்பிடும் பொழுது அவர் உடனே உங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அதற்கு பிறகு அவர் உங்களை போதித்து நடத்துவார். அவரோடு கூட சமாதானமா சந்தோஷமா இந்த பூமியில வாழுகிற வரையும் வாழ முடியும். மரணத்துக்கு பிறகு அவரை சந்திக்க முடியும் பரலோகத்தில். ஆயத்தமாகுங்கள். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே,
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இதை பார்க்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக. அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தாவே நீர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படியே அவர்களை ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.